பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஒரு ஊரே திரண்டு வந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி போராடுறாங்களே, நீங்க இந்த ஊருக்காக கோயில் கட்டினீங்களா, பள்ளிக்கூடம் கட்டினீங்களா? அப்புறம் ஏன் சார் இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் எல்லா மதத்தவரும் இப்படி பசியோடையும் பட்னியோடையும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்க? என்ன பத்தி நான் சொல்றதை விட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவன் இங்க எல்லாத்தையும் கடன் வாங்கியிருக்கான். இங்க வந்து படுத்துக்கிட்டானே, இவனுக்கு ஒன்னு எப்படி சார் ரிசல்ட் பண்றது? அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாகன கடனுக்கு வட்டியே கட்ட முடியல. நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் காட்டுறது? ஏண்டா ஊதாங்கோல் மூக்கா பார்த்தாலே தெரியல, இவ தான்டா சவுக்கார் ஜானகி. நான் இங்க நர்ஸா ஒர்க் பண்றேன். 4 நாளா தரேன் 4 ரூபாய் வாங்கினா 4 மாசம் வச்சு இன்னும் திருப்பி கொடுக்கல. இவன் உடம்புக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பாட்டெல்லாம் பாட வேண்டியது இருக்கு. ஊரை சுத்தி இப்படி கடன் வாங்கி இருக்கீங்களே, இந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? அப்போ எனக்கு 7 வயசு இருக்கும். காலை கடனை முடிக்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட காப்பி கேட்டேன். பக்கத்து வீட்டுல போய் காப்பி தூள் கடன் வாங்கிட்டு வாடான்னாங்க. சரி, பெத்த கடனுக்காக அதை வாங்கிட்டு வந்தா பெட்டி கடைக்கு போய் சிகரெட்டை கடன் வாங்கிட்டு வாடான்னு எங்க அப்பன் சொன்னான். சரி, வளர்த்த கடனுக்காக அதையும் போய் வாங்கிட்டு வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போனா கணக்கு வாத்தியார் 10ல 11 போகுமான்னு கேட்டாரு. போகாதுன்னு. அப்போ பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்கடான்னாரு. கிளாஸ் முடிஞ்சோன்னு அவருகிட்டே 10 ரூபா கடன் வாங்கினேன். அன்னைக்கு நான் ஆரம்பிச்ச அந்த விதை இன்னைக்கு பெரிய ஆலமரமா வளர்ந்து என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடன் வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். அது சரி, இவ்வளவு கடனை எப்படி அடைக்க போறீங்க? சொல்லிருக்கானே, எங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு ஜோசிகார சொல்லிருக்கானே. அந்த தேவதை இருக்காளே, கழுத்து சுழுகு புடிச்சா கூட பரவாயில்லன்னு 3 தடவை திரும்புவா. என்னமோ வானத்துல கவுண்டமணி செந்தில் காமெடி ஓடுற மாதிரி மேல பார்த்து பார்த்து சிரிப்பா. நம்ம காதலுக்காக நீ தூது விட்டு இந்த கிளிய எப்படி பிடிச்சிட்டு வந்துட்ட பாத்தியா? ஏண்டா நான் காசு கொடுத்து கிளிய வாங்கி சுதந்திரமா பறக்க விட்டா இத புடிச்சு கழுத்து நெரிச்சு கூண்டுக்குள்ள அடிச்சு அது பார்த்து சந்தோஷப்பட்டேன். நான் எப்பமா சந்தோஷப்பட்டேன்? கிளியவே இந்த பாடுபடுத்துறியே, உன்னை கட்டிக்க போறவள என்னெல்லாம் பண்ணுவ? நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. உண்மையா? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா காயத்ரி, மார்ஜின் போட ஸ்கேல் இல்லன்னு மாமா கிர்தா வச்சுதான் போடுவேன். நீ பண்ண கோமாளித்தனத்தை இன்னும் மறக்கல. என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு கூட இதே மாதிரி சிரிப்பு இதே காட்டு. மாதிரியா? என் புருஷன் கிட்ட சொல்லி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்க சொல்றேன். காயு 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 காயு, மாசம் மாசம் சம்பளம் வாங்கியெல்லாம் என் கடனை அடைக்க முடியாதுரி. உன்னை மாசமாகனாதான் கடனை அடைக்க முடியும். ஆக்கரண்டி யார் இவன் லிஸ்ட்ல இல்லாத கடங்காரன் இப்படி ஃபாலோ பண்றான்? பைக்கே இல்ல, நடந்து போறதுக்கு சார் ஹெல்மெட். டேய், இது நடந்து போறதுக்காக போட்ட ஹெல்மெட் இல்லடா, பல கடங்காரல கடந்து போறதுக்காக போட்டது. ஆமா, உங்ககிட்ட கை மாத்த ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதா ஹெல்மெட்டோட சுத்திட்டு இப்பதான்டா தெரியுது நாட்டுலயா நிறைய ஹெல்மெட் சேல்ஸ் ஆகுதுன்னு. பாஸ், கடப்பார ஹெல்மெட்டை கட்டிட்டான். ஓவர். பார்த்த உடனே ஒண்ணுக்கு பெண்ணுன்ற மூடு வரா மாதிரி ஒரு செவுரு கட்டி வச்சிருக்கானுங்க. கடப்பார முட்டு சந்தல மூச்சா போயிட்டு இருக்கான். ஓவர். நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு.
யூரின் எல்லோவா தான் போகுது. ஓவர். மாடர்ன் ஸ்டேட்டஸோட மனோவர் மாதிரி ஏன்டா மாறு வேஷத்துல வந்திருக்கீங்க? இப்போ எதுக்காக 2020 மேட்ச் நடக்கிற மாதிரி ஆளுக்கு ஓவர்ன்றீங்க? என்ன ஏன்டா ஃபாலோ பண்றீங்க? நம்ம ஊர்ல நீ கடன் வாங்கினவங்களோட மொத்த எண்ணிக்கை 236. அவங்க ஒட்டுமொத்த பேரும் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி எங்க 4 பேரையும் மாசம் சம்பளம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அட கிறுக்கு புடிச்ச ஜோக்கர் பசங்களா, நீங்க என்ன ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்ல. இதே காயத்ரி பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை விரட்டிட்டா உங்களுக்கு காசு, எனக்கு காயத்ரி. என்ன ஓகேவா? ஓகே மாஸ்டர். ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. வரப்போற மாப்பிள்ளை விரட்டி அடிச்சிடலாம். ஆனா வீட்ல காட்டுறதுக்கு ஒரு டம்மி மாப்பிள்ளை வேணும்ல. மாப்பிள்ளைன்றவன் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோவா இல்லனாலும் அட்லீஸ்ட் செகண்ட் ஹீரோ மாதிரியாவது இருக்கணும்டா. எவனாவது செகண்ட் ஹீரோ மாதிரி சிக்கிறானா பாருங்க. அங்க ஒருத்தன் படத்தை எண்ணிக்கிட்டு இருக்கானே, அவன் ஓகேவா? அவன் பேர் ஈட்டி. படத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். கிடைச்சிட்டாடா செகண்ட் ஹீரோ. ஹாய் செகண்ட் ஹீரோ, ஐ அம் ஃபர்ஸ்ட் ஹீரோ. என் கூட ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? டேய் அடி வாங்குவ போடா. 10,000 அண்ணே சொல்லுங்க என்ன பண்ணோம்? என்ன அண்ணான்டா? என் கூட ஒரு வீட்டுக்கு வர ஒரு ஃபிகரை பாக்குறேன். பொண்ணு பேரே பண்ணுமா? அதெல்லாம் வேணாம்பா. அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கலங்கற. பிடிக்கல? ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்கேன்னா? உனக்கு தாண்டா அது வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. இவர்தான் அந்த டம்மி மாப்பிள, தர்மபுரி மாப்பிள. என்ன தம்பி நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா இது அவங்க 2 பேரும் அயல் நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க மாமோய். அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம் கூப்பிடுங்க. காயத்ரி பிடிக்கல சொல்லு. காரி துப்புனா எவ்வளவு கொடுப்ப? 50,000. 50,000மா? ஓங்கி அரைஞ்சா 1 லட்சம் கொடுக்குறேன், ஓங்கி விடு. 1 லட்சம் ரூபாயா? பார்க்க கூடாது. பேச பார்த்து பேசு. சரி சரி. பிடிக்கல பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. டயலாக்கா? அது ஒண்ணு இல்லைங்க மாமா. பொண்ணை வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன், அத மாத்தி சொல்லிட்டான். டேய் ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா. 1 லட்சம் தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க பஸ். திருநெல்வேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு. லட்டா? அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலக்காயமா ஒட்டி வச்சிருக்க. பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா. யார் இவனா? இளமையான அம்மா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இது என்ன பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற. போய் உன் பேரண்ட்ஸ் கூட்டா போ. போறதுதான் போறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தியும் 2 வார்த்தை பேசிட்டு போறேன். வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல. நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்தேன் அத்தை. அப்பா இவன் வந்து என் கையில 10,000 கொடுத்துமாமா. எதுக்குங்க? உங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல சொன்னா. ஆனா நல்ல வேலை இவன் பேச்ச கேட்காம நான் பாட்டு போயிருந்தேன்னா இப்படி கும்முன்னு ஒரு அத்தையும் ஜம்முன்னு ஒரு பொண்டாட்டியும் எனக்கு கிடைச்சிருக்காது இல்ல. வரட்டா? இன்னும் பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கண்ணத்தை வேற கிள்ளிட்டு போறா. அப்போ ஏங்க இது? செருப்பு பிஞ்சிரும். ஏற்கனவே பிஞ்சு போய் தாண்டா இருக்கு. இது என்னன்னு தெரியுதா? உன் புருஷன் தலை முடியா? தெரியும் காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும். பெட்டி என்னது? அப்ப என்னது? இந்த ஜட்டி. நான் எங்கடா ஒதுங்கினேன்? துரத்தி விட்டாங்கடா. சூப்பர்டி.
என்ன பஸ் நடந்துச்சு? நாளைக்கு நீங்களே ஒரு பெர்னாஷாவாவோ ஒபாமாவாவோ நிறுத்து. இப்ப எதுக்கு நீ அவங்க பேர்லாம் சொல்ற? முதல்ல இது விஷம் யாரா சொன்னது? வயிறு சரியில்லை, மாத்திரை சாப்பிடலான்னு போனேன். உன்னால குடிக்க இருந்த பாலும் போச்சு, குடியிருந்த வீடும் போச்சு. வீடு போச்சா? எப்படி பாஸ்? ஏன் உனக்கு தெரியாது? நீ என் கூட வரல? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல பாஸ். தொலைன்னு தக்காளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் பாஸ், என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கைய நானே ரினிவல் பண்ணி தரேன். ஏண்டா ரினிவல் பண்றதுக்கு என் வாழ்க்கை எஃப்சிக்கு போன ஆட்டோவா? உன் மேல நீ நம்பிக்கை இல்ல, நீ கிளம்பு. பஸ் பஸ் பஸ். ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலனா என் மனசாட்சி என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த பொண்ணை உங்க கூட நான் செஞ்சு வைக்கிறேன். ப்ளீஸ் பாஸ். பாஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ். இரு ரொம்ப கெஞ்சுறானே. இதவர் நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச. இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும். எப்படி? அப்படி ஒரு புது சீன். புது சீனா? சொல்லுங்க சொல்லுங்க பாஸ். கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல வச்சிருவான். ஆமா ஆமா. நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா. நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பண்ணிட்டு உடுன்னு ஓடிடுற. நான் உடனே உன்னை துரத்திக்கிட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரி கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரிவேன். எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்கே பாஸ். நானே ஒரு 5 தடவை பண்ணிட்டேன். எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன்ல பண்ணும்போது புதுசா இருக்கும். என்ன பண்றியா? பண்றேன். ஹாய். என்னாச்சு காயத்ரி? மாமா மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவன் பேக் பிடிக்கிட்டு ஓடுறான். ராஸ்கல். ஃபர்ஸ்ட் ஹீரோ நான் இருக்கும்போது செகண்ட் ஹீரோ நீ கணத்து கீழ விட்டல. இப்ப பாரு பேக் பிடின்னு ஓடிட்டான். இதுக்கு அப்புறமா மாமா மரியாதையா பேசு. சாரி மாமா. யாராவது ஆம்பளை அனுப்பி பேக் பிடிக்கிட்டாங்க. இப்பதாண்டி சொன்ன மாமா அசிங்கப்படுத்த கூடாதுன்னு. இப்ப மாமா பண்ற ஆக்ஷனை தெரியும் எவ்வளவு பெரிய ஆம்பளை. போடா. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ பிரச்சனை இல்ல, தேர்ட் ஹீரோ வேற. எங்க போயிட்டான்? இதோ வரேன். டான்ஸ் ஆடுற. மரியாதையா பேக் கொடுத்துரு. இந்தா. உள்ள விடா. நான் சண்டை போட்டு புடுங்கணும். புரியுதா? ஓ அப்படியா? இந்தா. ஓகே. புடி. ஐயோ முட்டி. இப்படி வா. இப்போ உயரத்துல இருக்கற புடி. எட்டி புடி. ஹைட்டா இருக்குது. ஒரு 2 அடி வாங்கிட்டு நீயே பேக் கொடுத்து. என்னது 2 அடியா? எம்ஜிஆர் 3 அடி வாங்கிட்டு தான்டா திருப்பி அடிப்பாரு. அப்படியா? எம்ஜிஆர் சொல்லிட்டா. சரி அடி. கேட்ச். ஓடி போ. ஃபர்ஸ்ட் ஹீரோட்டல செகண்ட் ஹீரோ மோத கூடாது. ஓடி போய்டு. காயத்ரி இப்பாவது இந்த மாமனை ஆம்பளன்னு ஒத்துக்கிறியா? உன் பேக்ல எல்லாம் சரியா இருக்கான்னு நீயே செக் பண்ணிக்கோ. இந்தா ஓபன் பண்ணி பாரு. ஓபன் பண்ணு. ஏய் 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 புரி. ஏடி வா. பேக் புடிச்சு ரிங்காரங்க ரோஸ்லாரா. ஏய் சி புடி. என்ன ஆச்சுடி? நம்ம காலேஜ்ல ஒரு ரேக்கிங் குரூப் பாம் வைக்கிறேன் பயமுறுத்திட்டு இருந்தாங்களே, அது ஊம் பேக்ல வச்சிட்டாங்க. அத தெரிஞ்ச ஈட்டி உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணாரு. ஆனா அது ஊம் மாமா உன்கிட்ட கொடுத்து உன்னை கொலை பண்ண பார்த்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் டி. உன் தேங்க்ஸ் ஈட்டிக்கு சொல்லு. ஏங்க சாரிங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? நமக்கு மேல ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான். ஏன்டா சொல்ல மாட்டேன்? நான் கஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உட்காந்து ஈஸியா ஆர்ன் அடிச்சிட்டு போயிட்டு இருக்கேடா. கமான். ஓகே, ஃபர்ஸ்ட் நானு, நெக்ஸ்ட் நீ. தைரியமா ஏறி குதிங்க பாரு. ஜம்ப். ஓகே. கேட் திறந்தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு என்ன எகிரி ஊதி சொன்ன? அது வந்து நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏர்போர்ட் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாதரா எனக்கு எலி மருந்து சாப்பிடற மாதிரியே இருக்கு. சுத்த சொதப்பல். சொதப்பல் நான் இல்ல, எல்லாம் நீங்க போற பிளான். பக்காவா ஒரு பிளான் பண்ணுங்க, பட்டைய கிளப்பிடுறேன். சரி வா, சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான். இது பெட்ரூம், இது ஹால், இது பூஜை ரூம், இதான் பாத்ரூம். வீட்டை விக்க போறாங்களா பாஸ்? இல்ல, இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க. ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு. சரி. காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா. நீ 7:59க்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேர மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்கிற. வந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டு வா.
ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும். லேட் ஆகுதுன்னு நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது. அவ முதுகு சும்மா மொசைக் ஃப்ளோர் மாதிரி வலுன்னு இருக்கும். அதுல வலிக்கு விழுந்துடாம இறுக்கி அடைச்சு ஒரு உம்மா கொடு. சீன் சூப்பரா இருக்கு பஸ். ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே, அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பெல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தரேன். நல்லா உருண்டு பேரண்டே வசதியா முத்தம் கொடுத்துக்கிறியா? சூப்பர். டேய் நீ கெடுக்க வரல, நடிக்க வந்திருக்க. சாரி பஸ், கொஞ்சம் கேரக்டரா மாறி. கேரட் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம், சொன்னது செஞ்சா போதும். கிளம்பு. ஓகே பஸ், வெற்றியோட வரேன். மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர், தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா தப்பு? பாத்ரூம்குள்ள பஞ்சு அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களே, பத்திக்காது. டேய் பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா தானடா பத்திக்கும். பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது. ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல, என் அத்தை. டேய் ஈட்டி என்ன பண்ணுவானா, காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான். கருப்பு கரைச்சி எங்க அத்தை பலார் நிறைவாங்க. ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான். இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா. காதல் கட்டாவும் கடப்பாறைக்கு செட் ஆகும். லாண்டரிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்யணும். எதை சொன்னாலும் யாரும் காதுலயே வாங்க. இப்ப அத்தை உள்ள கேரளா கெட்டப்ல இருப்பாங்க. எதை சொல்லு, ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. மனுஷனோட ஒரே போராட்டமா போச்சு. அத்தை இப்ப உள்ள பில்லா நயன்தாரா கெட்டப்ல இருப்பாங்க. அத்தை இப்போ பிறந்த குழந்தையாவே மாறி இருப்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் உருவந்துக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. மாஸ்டர் அவனுக்கு எப்பவுமே அத்தை சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மாஸ்டர். எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுவை சேர்த்து ஓட்டிட்டு போயிடாம போடுறதா? பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். மாப்பிளே அத்தை நீங்க என்ன இங்க? அது வந்து குக்கர் விசில் அடிச்சிருச்சு மாஸ்டர். மாஸ்டர் உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ். இந்த வாய்ஸ் வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலாம்ன்றியா? குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல வந்தேன். அவங்க என்ன ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தாடா கத்துறாங்க, பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா. அந்த படுபா வேற கூட இருக்கா. எங்க அத்தைக்கு என்னாச்சோ? அத்தை 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 விட்டுறாதீங்க, ரொம்ப வலிக்குதா? உங்க அத்தை ஏதோ கற்பு கரசி அரைவாங்க அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க, புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. இப்போ நீங்க கீழே, நான் மேல. ஆமா, எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்குவான்னு நினைச்சு கூட பாக்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட் இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறா மாமா. ஆத்த தவறிட்டாங்க மாமா. லட்சுமி லட்சுமி இதுக்கு அப்புறம் எங்க மாமா எப்படி வெளியே தலைய காட்டுவாரு? காயத்ரி நினைச்சு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் கலட்ட பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை பிடி உடும்பு பிடி 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி பிடிச்சது இல்ல. ஆமா லூசாயா நீ? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா. சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்டாம சிரிச்சுட்டு இருக்கிற. என் புடிய பத்தி கேக்குறேன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்கணும்டா. அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம்ல போடா மானங்கட்ட பயல, கல் எடுத்த மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பாடி போடுறா போடுறா கீழ. ஆமா இங்க இவ்வளவு அமளி தும்ளி நடக்குது. இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காளே. டேய் காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. டேய் ஈட்டி எங்கப்பா செட் ஆயிடுச்சுப்பா. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற 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 டேய் இது வேட்டக்கார கிடையாதுடா. உள்ள அசல் இருக்கு. அசலா? அசல் அசல் எதுக்கு இப்ப இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்? மாஸ்டர் இவன் தளபதியோட படப்பெட்டியை மாத்தி தலையோட அசல் படத்தை கொண்டு வந்துட்டான். அடிங்கடா இவனை. பாத்தீங்களா அவன? தலையில அடிச்சதும் தலைன்னு சொல்றான். இப்படி விடாதீங்கடா அவன. நீ யார் ரசிக? ஜெமினி கணேசன் ரசிக. பாத்தியா, தலையில அடிச்சா ஜெமினி கணேசன் இருந்தா கூட தலை தாண்டா கத்துவாரு. உன்ன மாதிரி விசக்கிறீங்க தான் பாசமாக 2 பேரும் பேசியே பிரிச்சு வச்சிருக்கீங்க. நான் யாருன்னு தெரியாம அட்டகாசம் பண்றீங்கடா. நான் அமர்க்கலம் பண்ண ஆரம்பிச்சேன். டேய் பாத்தீங்களா இவன? அமர்க்கலன்றா அட்டகாசன்றா. விடாதீங்க அவன. வெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணத்தை அடிக்க 2 பேர் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம். திட்டம் நீ போட்டியா? ஏடா தியேட்டரை சுத்தி வட்டம் தானே போட்ட? வட்டம் திட்டம்
காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா? மாமா என்னடா செல்லம்? நான் அவரை கூப்பிட்டேன். அவன்கிட்ட இந்த வெட்டி பேச்சு. பெட்டியை தூக்குனதுக்கு டீ செலவுக்கு 4000 ரூபாய் கொடுத்து தரேங்க. என்ன வார்த்தை பேசுற? என்னதான் இருந்தாலும் அவர் உன்னை கட்டி போடுவாரு. பிரதர் கோச்சிக்காதீங்க பிரதர். காயத்ரி சின்ன வயசுல இருந்தே உங்க காதலி. நான் இன்னைக்கு வந்து நாளைக்கு போறேன். இன்னைக்கே போலாமே. கரெக்ட் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போறேன். உங்களை சேர்த்து வச்சுட்டு போறேன். உங்க காதல் 100 வருஷம் நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம் இவ கூட டூயட் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். பண்றியா? டேய் நான் என்ன வாடகைக்கு வீடியோ கடையா வச்சிருக்கேன்? நீ 3/4 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துட்டு போய் திருப்பி தந்து கொடுத்தா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு. மாமா ப்ளீஸ் மாமா ஒரு 3 நிமிஷம் தானே மாமா. பர்மிஷன் கொடு மாமா. டேய் நீ ஸ்கூல் லீவ் போறத பர்மிஷன் கேக்குற குடுக்கிறதுக்கு. ஆனா உலகத்திலேயே கட்டிக்க போறவங்க கிட்ட வந்து நான் போய் இன்னொருத்தர டூயட் ஆடிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்ட முதல் பெண்மணி நீதான். 2 பேரும் கண் முன்னாடி நிக்காதீங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. டேய் நீ போங்கடா பாலா. சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும். ஐயா குண்டு வேற. அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. மாலவா வேலவா மாயவா ஷண்முகா. மோகனாம்பாளன் நைட் எனக்கு செட் பண்ணிடு. டேய் என்ன திமிருந்தா 10 மணி கிட்ட போடுவ? என்ன தெனாவத்துல நீ சிவாஜி கிட்ட போடுவ. சரி நமக்குள்ள சண்டை வேண்டாம். 2 பேரும் பொண்ணத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆமா என்ன பிளான்? இப்ப நம்ம ஆள் புகை போடுவான். புகை போட்ட கேப்ல நீ பொண்ணு ரூம்ல போந்து பொண்ணை தூக்குற. இங்க இருக்க பொறுக்கி பசங்களை நான் ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறேன். புட்ட புகை. அங்க இறங்கி போகுது. மோகனா உன் ஆட்டத்தை மினிஸ்டர் தனியா பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாண வீட்டுல வீடியோ கவரேஜ் எடுத்திருக்காங்க. அந்த சீடியை வாங்கிட்டு போய் தனியா போட்டு பாருங்க. நீ சரின்னு சொன்ன. பெரிய பங்களாவை எடுத்து உன்னை சின்ன வீடா வச்சுப்பாரு. பெரிய பங்களா வீடு கட்டிட்டு அதுல ஏண்டா சின்ன வீடா வச்சுக்கிறீங்க? அல்பீங்களா? பெரிய பங்களாலே வச்சுக்கலாம்ல. சிவகாசி சின்ன கிளி, விருதுநகர் வண்ண கிளி 2 பேரையும் மினிஸ்டர் கிட்ட லிங்க் பண்ண இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. 2 பொண்ணுங்களை பிராத்தல்ல இறக்கி வச்சுட்டு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டில சீட்டு வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பார். போடா புரோக்கர் போக்கு. டேய் ஓடுறடா புடிங்கடா. டேய் வாங்கடா. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது உங்ககிட்டயும் தான் இருக்கு தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கலையா? வழக்கமா அக்கா தங்கச்சியோட பிறகு என்ன கேட்பாங்க, நீ மாத்தி கேக்குற. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நான் கிளம்புறேன். இந்த மண்டபத்துக்குள்ள நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. வெளியே தில்லானா மோகனாம்பாள் பத்மினி புடவை உருவனா உள்ள ராசாவின் மனசுல ராஜிக்கிறனா மாவன மரியாதையா மண்டபத்தை விட்டு ஓடுற. அப்படி இல்லன்னா அன்றவார உருவி அருவாபனை வச்சு அறுத்துருவேன். உங்களை துரத்திட்டு வந்த அந்த 4 பேரும் உங்களை கதற கசக்கிட்டாங்களே மாஸ்டர். இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமாக்கிறோம். இருங்கடா டேய், அவசரப்பட்டு வெட்டுறாதீங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. மாஸ்டர் அப்ப நம்ம பிளானிங். அவன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. அவன் திருந்தவே இல்ல, இன்னும் பழைய வில்லனாவே தான் இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ண நம்ம பவர் பத்தாது. கூப்பிடுங்கடா அந்த புலிக்குட்டி கோவிந்தன. புலிக்குட்டி கோவிந்தா வந்துட்டியா? புலி நல்லா பசியோட இருக்கா? பேய் பேசிப்பா. அந்த கேபிஆர் என் டவுசரை கைட்டவன் சொல்லி இருக்கான். இந்த புலியை ஏவி விட்டு அவன் லங்கோட்டாவை டாரா கிழிக்கணும். கிளப்பு பாரு ஜிம்மி இஸ்கா.
ஐயோ வாய பொளந்துச்சு. என்னடா இது 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு வந்து போச்சு. புலிக்கு பசியா இருக்கும். டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்கோ இதோ இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்கதானே செய்யும். பிபிமா நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகர், பிபி, பக்கவாதம், மஞ்சகாமால, லிவர் கூட கொஞ்சம் கூட கேசுதான். டேய் என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புலிக்கு இருக்கு, இவ்வளவுதானா இல்ல புலிக்கு எய்ட்ஸும் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புலி எழுப்புடா. என்ன சிக்கல்? நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ, ஒலி எதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற. உள்ள போ, இந்த குண்டை உள்ள பூட்டி வைப்போம், அப்பதான் நிம்மதி. பாஸ், அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தா. ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டனு கதவை திறக்கிறீங்க, காயத்ரிக்கு ஏன் பிடிக்கிறீங்க? இந்தாங்க குடு. புலி வேட்டைக்கு ரெடி. கிளப்பலாமா? கிளப்புங்கடா, மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. டேய் என்னடா இது, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னுவாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது. கடப்பார முன்னாடி மாதிரி இப்ப ஷூட்டிங் இல்ல. என்ன செய்ய சொல்ற? பிரிஞ்சு புளியோதரைன்னு வாங்கி போட்டு காப்பாத்திக்கிறீங்க. புலியோதரையா? ஆட படுபாவி, புலியோட வரலாறையே பொசுக்குன்னு ஆக்கிட்டியடா. இவங்கிட்ட என்ன பேச்சு? டேய் சாவி நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம். மாஸ்டர், சாவியை காணோம். சாவியே காணுமா? டேய் எங்கடா எங்கடா சாவி இருக்குது? போடா போடா போய் பேரா பேரா போகாத, கடிச்சிரும். ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பாவ சொல்லு, நாங்கெல்லாம் பயப்படுறோம். உன் புலிய காமிச்சு கடிச்சிரு சொன்ன செருப்பாலே அடிப்பேன். மாஸ்டர், புலி சாவியை சாப்பிட்டுருச்சு. என்னடா இது, ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது, இது புலியா இல்ல பூனையா? அட பொறுமையா இருப்பா. டாக்டர் சேரநாயருக்கு ஒரு ஊசியா போடுங்க. இதோ பார், இப்ப எனக்கு சாவி வேணும், அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா. பதட்டப்படாதீங்க. புலி கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும். சாவி வெளியே வந்துடும். ஏதோ பிரசவத்துல உன் பொண்டாட்டி ரெட்டை குழந்தை பிறந்த மாதிரி புலி பீய வச்சு பீத்திக்கிற குரா. இப்படி நாருது. சாவி கிடைச்சிருச்சு. காயத்ரி நல்லா இருக்குமா? நீ என்ன மண்டபத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கறியா? வெளிய போகல? வெளிய பஸ் பிடிக்கதாங்க போனேன், அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சீங்க. வரங்க. என்னடா அது கையில? வடைங்க. வடையா? ஐயா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த வடையை எடுத்து உள்ள தள்ளுங்க. டேய் இது உள்ள தள்ளுறது இல்லடா, ஆல்ரெடி வெளிய தள்ளுனது. இது இன்கமிங் எல்லாம் கிடையாதுங்க, ஒன்லி அவுட் கோயிங். நீ விட்டு ஓவரா பேச குடுறா. குடுறாங்கற. குடுறா, இந்த வடையில தான் என் கல்யாணத்தோட பிரஸ்டீஜ் அடங்கி இருக்குது. குடுக்க. சரி யார் சாப்பிட்ட என்ன? நல்லா இருக்குதா வடை? உளுந்த வடையா பருப்பு வடையா? மசாலா வடையா? ஓ காரம் ஜாஸ்தியா? சூடா இருக்கலே அவசரப்பட்டு வாயில போட்டியாக்க. நல்ல வாசமான வடை கூட வாய்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாரதரா போற. என்ன வாயா? மறுபடியும் ஏண்டாவது ஞாபகப்படுத்துற. என்ன தெரியல, நான் தான் பி ரமேஷ். கார்ப்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்தவன். உன் பொண்டாட்டி பேர் நான் மலமா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் பொண்டாட்டி பேரு செங்கமலம். நான் சுருக்கமா மலம் மலம் தான். ஐயோ மறுபடியும் வாஞ்சடிக்க வச்சிருவோம் போல. காயத்ரி காயு.
ஏன் சிக்கலை என்கிட்ட